நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை பொழுது புலர்ந்தவுடன் நான் யுத்த பூமிக்குள் பிரவேசிக்கும் வேளையில் ஹிருதயம் மற்றவனாய் பிரவேசிப்பேன். இரக்கம் மற்றவனாய் யுத்தத்தை நடத்துவேன். இன்றைய யுத்தத்தில் பிதாமகர் பாண்டவர் சேனையை நிர்மூலமாக்குவார் சஞ்சயா. இன்றைய தின போரானது போரின் இறுதி நாளாகும். இன்று என் புதல்வர்கள் வெற்றியடைவர். பாண்டவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி. இப்போது கூறு, யுத்த பூமிதனில் நிகழ்வதென்ன? பாண்டவரின் சேனையானது வியூகத்தை அமைக்க திட்டமிடுகிறது. சேனாதிபதி திருஷ்டத்யுமரே, தாம் எம் தமையனோடு இணைந்து வியூக மத்தியில் இருந்து துரியோதனனை தாக்குங்கள். பீமன் அண்ணா, நகுலா, சகதேவா, தாம் கௌரவ சேனையின் மேற்கு பகுதியை தாக்க வேண்டும். குரு துரோணரை எதிர்த்து நிற்க வேண்டியது தம் மூவருடைய கடமையாகும். மகாராஜா விராடரும் அபிமன்யுவும் நானும் பிதாமகருக்கு அரைகோவல் விடுப்போம். அண்ணா, ஆணவம் கொண்ட துரியன் பாதுகாப்பின்றி நிற்கும் வேளையில் அவன் உடலை பாதியாய் கிழியுங்கள். சேனா வீரர்களே, விரைந்து சென்று அவரவர் ஸ்தானத்தில் நிலை கொள்ளுங்கள். வியூகமானது அமையவிருக்கிறது. ஹர ஹர மகாதேவா! பிதாமகரே, வியூகத்திற்கான ஆணை பிறப்பியுங்கள். கொடுத்த வாக்கு நினைவிருக்கட்டும். இன்றைய தினம் பாண்டவர் சேனை நிர்மூலமாக வேண்டும். வாக்கானது வியூகத்தால் அல்ல, மேற்கொண்ட சங்கல்பத்தால் நிறைவேறும் துரியோதனா. பிதாமகர் இதுவரை ஏன் வியூகத்தை அமைக்கவில்லை? முதல் நாள் போரை போல இரு திசையிலிருந்தும் நம் சேனையை நிர்மூலமாக்க அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாரா? இல்லை பார்த்தா. கங்கை மைந்தர் ஒரு சிறந்த சேனாதிபதி. விரோதியின் சேனை நன்கறிந்த ஒரு வியூகத்தினை நிச்சயம் மீண்டும் அமைக்க முற்பட மாட்டார். அது மட்டுமல்லாது, வியூகம் யுத்தத்திற்கானது, சர்வ நாசத்திற்கானதல்ல. குரு துரோணரை, தாம் சேனையின் இறுதி பாகத்தில் நின்றிருந்து யுவராஜன் துரியோதனனை உறுதியோடு காக்க வேண்டும். யுவராஜன் துரியோதனா, நான் கடைபிடித்து வந்த தர்மத்தை நீ எள்ளி நகையாடினாய். இன்று எனது தர்மத்தை நான் எவ்வாறு காப்பேன் என்பதை உனது நேத்திரங்கள் கண்டு களிக்கும் ஆச்சரியம் கொள்ளும். ரதத்தை செலுத்து.
பிதாமகரா? இது பிதாமகர் அல்ல பார்த்தனே, கௌரவர் சேனையின் முதன்மை சேனாதிபதி. தர்மத்தின் மகா ஞானி, குல வழக்கங்களின் ரட்சகன், கங்கை மைந்தர் பீஷ்மர். பாண்டுவின் புதல்வர்களே, பீஷ்மனோடு போரிடுவதற்கு தாம் அனைவரும் ஆயத்தமாகுங்கள். திரண்டுள்ள தமது சேனைக்கு சமர்ப்பணத்தின் வாய்ப்பும் கிட்டாது, இங்கிருந்து தப்பி பிழைக்க வழியும் பிறக்காது. இந்த யுத்த பூமியில் அனைவருக்கும் ஒன்று கெட்டும், அது அவரவருடைய மரணமாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுத்தத்தின் 3ஆம் நாள். கங்கை மைந்தர் இன்று பெரும் நாசத்தை விளைவித்து விட்டார். இரு அக்ரோனி சேனையை 9 அஸ்திரத்தில் ஒட்டுமொத்தமாய் அழித்தார். அரண்டு போன நம்முடைய வீரர்களும் தாக்குதல் நடத்தும் பீஷ்மரை கண்டு யமதர்மனோ என அஞ்சினர். நேற்று வரை பிதாமகர் கௌரவர்களின் கோட்டை என்று எண்ணி இருந்தேன். நமது தாக்குதலை தடுப்பார், நம்மை தாக்க மாட்டார் என்று எண்ணினேன். ஆனால் இன்று அவருக்கு என்ன நேர்ந்தது? அவருடைய மனநிலையில் மாற்றமானது ஏற்பட்டது சகாதேவா. அவர் காத்து வந்த தர்மத்திற்கு சங்கடம் நேர்ந்தது. இனி நிகழவிருக்கும் போரினில் ஒன்று அவர் தன் மரணத்தை பிராப்தம் பெறுவார், இல்லையேல் அதை நமக்கு பரிசளிப்பார். எனில் இனி நடக்கும் போரில் பாண்டவர்களுடைய முதன்மை லட்சியம் என்பது பிதாமகரை வீழ்த்துவது. இது தர்மயுத்தமே.
யுத்தத்தின் 4ஆம் நாள். இப்போது நம்மிடம் மிஞ்சியிருப்பதோ 4 அக்ரோனி சேனையே. ஒரே நாளில் கங்கை மைந்தர் பீஷ்மர் நம் சேனையின் பலத்தை பறித்தார். அதோடு யுத்தம் துவங்கி 4 தினங்களே ஆகியுள்ளன. கங்கை மைந்தரை எதிர்ப்பதென்பது இயலாத காரியம். எண்ணற்ற மாவீரர்கள் முயற்சித்துள்ளனர். அனைவரையும் வென்ற பெருமை அவருக்கு உண்டு. அவரை தடுக்கவில்லை எனில் அவர் நம் சேனையை நிர்மூலமாக்குவது உறுதி. யுத்தத்தின் 5ஆம் நாள். உருவாக்கப்பட்ட சிதைகளில் சத்ருவின் உடல்கள் எரிகின்றன. விதவை ஸ்திரீகளின் கதறல் பாண்டுவின் புதல்வர்கள் ஹிருதயத்தை கிழித்துக் கொண்டிருக்கிறது. நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் பாண்டவர்களின் ஒளி பொருந்திய எதிர்கால கனவை சிதைத்து விடுமோ என்று தோன்றுகிறது மகாராஜா. சிதைக்கப்படும் என்று சிந்தித்ததே சம்பவிக்கின்றது சஞ்சயா. கங்கையின் மைந்தரை எதிர்த்து நிற்கும் சக்தி பகவான் இந்திரனுக்கும் கிடையாது. யுத்தத்தின் 6ஆம் நாள். கங்கை மைந்தரே, 3 அக்ரோனி சேனையை கொண்ட பாண்டவர் சேனையை சிதறடித்தால் யுத்தம் முடிந்துவிடும். இல்லை துரோணரே, இந்த யுத்தம் யுதிஷ்டனது மரணம் நிகழும் நாள் வரை முடிவு எனும் நிலையினை சந்திக்காது. அதோடு நான் 5 மூத்தவனை வதைத்தே தீர்வேன். யுத்தத்தின் 7ஆம் நாள். 7 தினம் முன் நம்மிடம் 7 அக்ரோனி சேனைகள் இருந்தன. ஆனால் இப்போது 2 உள்ளன. நமது எதிரியிடம் 9 அக்ரோனி சேனைகள் உள்ளன. பிதாமகரை சாய்ப்பதற்காக நாம் பலமுறை முயற்சித்தோம். அனைத்தும் வீணானது. உருவான இன்னலை போக்க வழி இல்லையா வாசுதேவரே?
இரவொன்று இருந்தால் விடியலும் இருக்கும். உச்சிதமான காலம் வரும் நேரம் நல்வழியானதும் பிறக்கும். வாசுதேவனே, உசித காலம் வரும் நேரம் நம்மிடம் சேனை மிஞ்சாது. நாம் அதி விரைவாக பிதாமகரை வதைத்தாக வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுத்தத்தின் 8ஆம் நாள். கங்கை மைந்தரின் பராக்கிரமம் கண்டு எதிரியர் சேனை உதிரிகளாகிறது அரசே. இத்தனை நாட்களாக கங்கை மைந்தர் ஆகாரமும் உண்ணவில்லை, ஆசுவாசம் கொள்ள உறங்கவும் இல்லை. இருப்பினும் அவரது தேகத்திற்கு இத்தனை சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது அரசே? இது யுத்தம் அல்ல, அதுவே கங்கை மைந்தரின் தவ வாழ்வு சஞ்சயா. அதற்கான பலனை என் புதல்வர்கள் அனுபவிப்பார்கள். மாதா, பிதாமகர் பீஷ்மர் யுத்த களத்திலேயே நிற்கின்றார். அவர் உணவு உண்ணுவதும் உறக்கம் கொள்வதும் அவசியம் இல்லையா? அவர் கர்ம பலனாக தன்னையே தண்டித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யுத்த பூமியில் தன் கரம் கொண்டு மடிந்த உயிர்களை எண்ணி அவர் பெரும் வேதனையில் வாடுகிறார். அது மரண வேதனையாகும் முத்திரை. ஆனால் ஏன் மாதா, அவர் அப்படி என்ன காரியம் புரிந்தார்? கங்கை மைந்தர் பீஷ்மர் குரு வம்சத்திற்கு இன்று மூத்தவர், தர்மவான், சத்திய வழி தவறாதவர். ஆனால் சத்திய வாக்கொன்றை அளித்து அவர் அதர்மத்தையும் அசத்தியத்தையும் சூழ்ச்சிகளையும் அஸ்தினாபுரம் பிரவேசிக்க அனுமதித்தார். அதற்கான தண்டனையையே அவர் இன்று அனுபவிக்கின்றார். தவறுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத வரை அவர் உணவையும் உட்கொள்ள மாட்டார், அயர்வை போக்க உறங்கவும் மாட்டார். யுத்தத்தின் 9ஆம் நாள்.
உனது அஸ்திரங்களை தியாகம் செய் அபிமன்யு. நான் உன்னை வதைக்க கூடாதென்று எண்ணுகிறேன். மரணத்தை எதிர்நோக்கியே நான் அனுதினமும் போர் புரிகிறேன். தாம் என்னை தாராளமாக வதைக்க துணியலாம். நான் ஆயத்தமாக உள்ளேன். வில் உயர்த்தி என்னோடு போர் புரியுங்கள் பிதாமகரே. என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்த எனக்கு அனுமதி தாருங்கள். நான் இந்த யுத்த பூமியில் என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்த பிரவேசிக்கவில்லை. இந்த யுத்தம் என்னுடைய கடமையாகும். என்னுடைய பராக்கிரமம் அல்ல புதல்வனே. நான் திக்கற்று நிற்கிறேன் அர்ஜுனா. அஸ்தினாபுரத்திற்கு எதிராக எவரேனும் அஸ்திரம் உயர்த்தினால் அவர்களை வதைத்து மண்டில் சாய்ப்பதே எனது லட்சியம்.